क्लास 5 नई बाल सुलभ माला बुक्ல லெசன் 5 மேரி காஷ்மீர் யாத்ரா என்னுடைய காஷ்மீர் பயணம் மை ட்ரிப் டு காஷ்மீர். இந்த லெசன்ல ரெண்டு பையங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் தன்னுடைய ஆன்ட்டி அவங்க கூட சேர்ந்து காஷ்மீருக்கு ட்ரிப் போவாங்க. ஸோ அங்கே நடந்த தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க சொல்கிறாங்க. पाठ प्रवेश इंट्रोडक्शन. भारत असंख्य मोहक स्थलों का देश है. भारतम इन्यूमरेबल अट्रैक्टिव एंड चार्मिंग प्लेसेस कोंडा देशम. भारत की प्राकृतिक सुंदरता सबको मोहित करती है. भारतத்தினுடைய நேச்சுரல் பியூட்டி எல்லாரையும் கவரக்கூடியதா இருக்குது. इस यात्रा वृतांत में कश्मीर की सुंदरता, वहाँ की संस्कृति, खान पान आदि के बारे में बताया गया है. இந்த பயண கதையில காஷ்மீருடைய அழகு, அங்க உள்ள கல்ச்சர், சாப்பாடு, குடிக்கிறது, ஃபுட் அண்ட் ட்ரிங்க் எக்ஸெட்ரா இதெல்லாம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. मुझे गर्मियों की छुट्टियों का बेसब्री से इंतजार था. எனக்கு சம்மர் ஹாலிடேஸ் எப்போ வரும்னு பொறுமையே இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். इस बार हमने बहुत तैयारी की थी क्योंकि हम सबको कश्मीर देखने की प्रबल इच्छा थी. இந்த முறை நாங்கள் நல்ல ப்ரிப்பரேஷனோட இருந்தோம். ஏன்னா எங்க எல்லாருக்குமே காஷ்மீர் பார்க்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங் டிசைர் இருந்தது. we had a strong desire to see कश्मीर. सुना था कि अप्रैल से जून तक वहाँ का मौसम बहुत सुहावना होता है. We heard that from April to June month the weather in Kashmir will be very pleasant to see. मेरा सारा परिवार एक नई उमंग से भरा था. Our entire family was fully filled with enthusiasm. हमने हमारी यात्रा के लिए टिकटिंग बुक कर ली थी. நாங்க ஏர் டிராவல்காக டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். हमारी उड़ान समय पर थी. எங்களோட ஃப்ளைட் was on time. हम चेन्नई से श्रीनगर दोपहर 11 बजे पहुंचे. நாங்க சென்னையிலேருந்து ஸ்ரீநகர் आफ्टरनून 11 o'clock ரீச் ஆனோம். एयरपोर्ट से प्रीपेड टैक्सी द्वारा हम टूरिस्ट रिसेप्शन सेंटर पहुंचे. நாங்கள் ஏர்போர்ட்ல இருந்து டூரிஸ்ட் ரிசப்ஷன் சென்டருக்கு ப்ரீபெய்ட் டாக்ஸி வழியா நாங்க போனோம், ரீச் ஆனோம். वहाँ हमने अपने बजट के अनुसार रहने के लिए एक हाउस बोट ले लिया. நாங்க அங்க அதாவது டூரிஸ்ட் ரிசப்ஷன் சென்டர் ரீச் ஆன பிறகு அந்த இடத்துல நாங்க எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புலயே ஒரு ஹவுஸ் போட்டை ஸ்டே பண்றதுக்காக எடுத்துக்கிட்டோம். टूरिस्ट सेंटर में जीप का प्रबंध था. இந்த टूरिस्ट सेंटर they have arranged for a jeep, அத சுத்தி பார்க்கிறதுக்காக. हल्का खाना खाकर हम जीप पर सवार होकर पहलगाम निकल गए. லைட்டா ஃபுட் சாப்பிட்டுட்டு நாங்க ஜீப்ல ஏறி पहलगामங்கிற ஒரு टूरिस्ट प्लेस्க்கு நாங்க கிளம்பிட்டோம். पहलगाम के आसपास स्थित आरू घाटी तथा बेताब घाटी में किसी फिल्म की शूटिंग चल रही थी. பஹல்காம் அந்த டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல ரெண்டு வேலிஸ் இருக்கு, ஆரு வேலி அப்புறம் பேதாப் வேலி. இந்த ரெண்டு வேலிஸ்லயும் அப்போ கரெக்டா நாங்க போற சமயத்துல ஒரு फिल्मோட ஷூட்டிங் was going on. वह देखकर हम सबके चेहरों पर प्रसन्नता और आंखों में चमक आ गई. அந்த ஷூட்டிங் பார்த்துட்டு எங்க எல்லாரோட முகத்திலையும் சந்தோஷமும், கண்கள்லாம் ஐஸ் வேர் ஸ்பார்க்லிங். रास्ते में केसर के खेत देखकर सब चहक उठे. காஷ்மீர்ல இந்த சாஃப்ரன் குங்குமப்பூ இருக்குல்ல, அதான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஃபீல்ட்ஸ்லாம் நாங்கள் வழியில் பார்த்தோம். அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஜக ஜக கிரிக்கெட் பேட் பந்தே தேக்கே தோ மத் பூச்சே கித்தனி குஷி ஹுயி. அங்கங்கே நிறைய பிளேசஸில் கிரிக்கெட் பேட் பண்ணுறதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எவ்வளோ சந்தோஷம்னு கேட்கவே கேட்காதீங்க. ஜட்பட் ஜீப்பை ருக்வாக்கர் ஹம் பாஹர் நிக்கல் படே. உடனே நாங்கள் ஜீப்பை நிறுத்தி அதை விட்டு கீழே இறங்கினோம். हम सब ने एक दुकान से बैट खरीदे. நாங்க எல்லாரும் ஒரு ஷாப்ல இருந்து बैट வாங்கினோம். हमें ऐसा लगा मानो स्वर्गलोक मिल गया हो. It seemed like as if we have found heaven. नदी पर कई जगह लकड़ी के पुल और दूर दिखाई देते हिमशिखर तो पिक्चर पोस्टकार्ड जैसे लगते थे. ரிவர்ல நிறைய பிளேசஸ்ல உடன் பிரிட்ஜஸ், அதுக்கப்புறம் தூரத்துல நிறைய பனிமலைகள்லாம் இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரியே இருந்துச்சு. ஸோ இங்கதான் பிக்சர் போஸ்ட் கார்டில் எப்படிலாம் இருக்கும், ரிவரு, பிரிட்ஜு, அதுக்கப்புறம் மவுண்டன், அந்த வியூ மாதிரியே இருந்துச்சு. देवदार के जंगल, झरने और फूलों के मैदान भी हमें जगह जगह नजर आए. सेडार ट्री ஃபாரஸ்ட், வாட்டர்ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர் கார்டன்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல அங்கங்க we could see.
सोनमर्ग में गुड सवारी करने में बहुत मजा आया. We had lots of fun in horse riding in a place called सोनमर्ग. ठंडी बर्फीली हवा का भी आनंद उठाया. We also enjoyed the cold snowy air. सोनमर्ग जम्मू कश्मीर का सबसे प्रसिद्ध हिल रिसोर्ट है. सोनमर्ग इज अ मोस्ट फेमस हिल रिसोर्ट इन जम्मू एंड कश्मीर. यह चीड़ के पेड़ों से घिरा हुआ है. दिस प्लेस इज सराउंडेड विथ पाइन ट्रीज. इसे जम्मू एंड कश्मीर का दिल कहा जाता है. दिस प्लेस इज कॉल्ड एज हार्ट ऑफ जम्मू एंड कश्मीर. संध्या होते ही सबको बड़े जोरों से भूख लगने लगी. ஈவினிங் ஆன பிறகு எல்லாருக்கும் பசி ஆயிடுச்சு. सोचा कि कश्मीरी भोजन बाजवान का लुफ्त उठाया जाए. We all thought that we could enjoy the Kashmiri food called बाजवान. यह भोजन की एक खास किस्म है जिसमें रोगन जोश, तबकमास, गुस्तान आदि व्यंजन शामिल होते हैं. இந்த காஷ்மீரி ஃபுட் பாஜ்வான் இருக்குல்ல, இது வந்து ஸ்பெஷல் ஒரு ஃபீஸ்ட் மாதிரி. அதில் நிறைய டிஷ்ஷஸ், அதுவும் மெயினாக நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ், ரோகன் ஜோஷ், தபக் மாஸ், குஸ்தான், இதெல்லாம் चिकन, लैम्ब, मटन அந்த மாதிரி டிஷ்ஷஸ். हम दोनों भाइयों ने बड़े चाव से ऑर्डर दिया. நாங்கள் ரெண்டு பிரதர்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆர்டர் கொடுத்தோம். मेरी माँ और मौसी शाकाहारी हैं. என்னுடைய அம்மாவும் ஆண்டியும் ஆர் வெஜிடேரியன்ஸ். अतः उन्होंने दम आलू, पनीर, कदम का साग, राजमा आदि मंगवाया. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் தம் ஆலு, அந்த பொட்டேட்டோ, பன்னீர், கதம்னா நூல்கோல்னு தமிழில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கறி, ராஜ்மா கறி, இந்த மாதிரி வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. हम सबने डटकर खाया. நாங்கள் எல்லாரும் உடனே தயக்கமே இல்லாமல் சாப்பிட்டோம். फिर मीठे व्यंजन के रूप में फिरनी खाई. நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்வீட் டிஷ், கடைசியாக ஸ்வீட்டோட முடிக்கணும்ல, அதுக்காக புட்டிங் சாப்பிட்டோம். अंत में हम सबको कश्मीरी चाय पेश की गई. in the end we were presented with the Kashmiri tea. इसके साथ ही बाजवान पूर्ण होता है. இது கூட தான் நம்ம பாஜ்வான், அந்த காஷ்மீரி ஃபீஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். வித் த டீயோட தான் எண்ட் ஆகும். ठंड के कारण अंधेरा घना लग रहा था किंतु अभी 7 ही बजे थे. குளிர்ச்சி காரணமா அப்படியே இருட்டா ஆயிடுச்சு. விண்டர்ல சீக்கிரமே சன்செட் ஆகும்ல, அதனால. ஆனா 7 o'clock தான் இன்னும் ஆயிருக்கு. अगले दिन जीप वाला हमें शिकारे पर बिठाकर सरकारी एम्पोरियम ले गया. नेक्स्ट डे जीपकाரர் எங்களை போட்ல உட்கார வச்சு கவர்மெண்ட் எம்போரியம் கூட்டிட்டு போனாரு. शिकाराங்கிறது நேம் ஆஃப் த போட், ஃபேமஸ் இன் காஷ்மீர். शिकारे की सैर का अपना ही मजा है. அந்த शिकारा போட்ல உட்கார்ந்து ரைட் பண்ற சந்தோஷமே தனி சந்தோஷம். वहां माँ ने अखरोट की लकड़ी के सुंदर नक्काशी वाले डोंगे खरीदे. அந்த கவர்மெண்ட் எம்போரியம்ல அம்மா வால்நட் வுட்ல வந்து கார்வ் பண்ண கனாய் போட் மாதிரி உள்ளது வாங்கினாங்க. मौसी ने पेपर मशी की वॉल प्लेट तथा खूबसूरत रंग बिरंगी सुनहरी डिबियांग के सरमेवे आदि खरीदे. ஆண்டி வந்து அந்த எம்போரியம், அந்த கிராஃப்ட் ஐட்டம்லாம் விற்கிற இடம் இருக்குல்ல, அங்கே வந்து பேப்பர் மேஷில் உள்ள வால் பிளேட்டு, அப்புறம் அழகான கலர்ஃபுல் கோல்டன் பாக்ஸஸ், சாஃப்ரன் அதாவது குங்குமப்பூ, ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கினாங்க. पिताजी ने अपने और हमारे लिए चमड़े की जैकेट ली. அப்பா வந்து எங்களுக்காகவும் அவருக்காகவும் லெதர் ஜாக்கெட்ஸ் வாங்கினாரு. हम वहाँ 20 दिन रहे. நாங்கள் எல்லாரும் அங்கே காஷ்மீரில் 20 days தங்கியிருந்தோம். प्रकृति की सुंदरता के साथ साथ जिस स्वच्छता और निर्मलता का आभास हुआ वह शब्दों में बताया नहीं जा सकता. ஸோ அங்கே தங்கியிருந்த போது அந்த இயற்கையோட அழகு கூடவே அங்கே உள்ள அந்த கிளீனினஸ், பியூரிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. मुझे वहाँ का गोल्फ कोर्स जो विश्व में सबसे ऊंचा है बहुत पसंद आया. எனக்கு அங்கே இருக்கிற கோல்ஃப் கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதுதான் உலகத்திலே ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற கோல்ஃப் கோர்ஸ். सर्दियों में जब वहाँ बर्फ की मोटी चादर बिछ जाती है तब यह स्थान हिमक्रीड़ा और स्कीइंग के शौकीन लोगों के लिए बेहतरीन बन जाता है. வின்டர் சீசன்ல ஹெவி ஸ்னோ இருக்கும் போது அது ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அப்போ இந்த பிளேஸ் வந்து இட் வில் பிகம் பெஸ்ட் ஃபார் பீப்புள் ஹூ லைக் ஸ்னோ கேம்ஸ் அண்ட் ஸ்கீயிங் வெரி மச். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மாதிரி ஸ்கீயிங்லாம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து இட்ஸ் வெல் சூட்டட்.
यहाँ चलने वाली गंडोला केबल कार में बर्फीली ऊंचाइयों तक पहुंचना रोमांचक लगता है. இங்க வந்து நிறைய கேபிள் கார்ஸ் இந்த மாதிரி கேபிள் கார்ஸ்லாம் கண்டோலாங்கிற பிளேஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அது அந்த கண்டோலா கேபிள் கார்ஸ் வழியா நம்ம வந்து நல்ல ஹையஸ்ட் பாயிண்ட், நல்ல ஸ்னோ இருக்கிற ஹைட் வரைக்கும் நம்ம போக முடியும். அது வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் அந்த கேபிள் கார்ல போகிறது. தமாம் பர்யட்டக் बर्फ पर स्कीइंग का आनंद लेते हैं. எல்லா டூரிஸ்டும் அந்த ஸ்னோல ஸ்கீயிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. कश्मीर की यह यात्रा हमारे लिए बहुत ही सुखद और स्फूर्तिदायक रही. காஷ்மீரோட இந்த டிராவல் டூர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிளசண்டாவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு.